ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾನು சில பக்தி வினோத் டாக்கூருக்கு கீதமாலா புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் இன்னைக்கு 6வது கீர்த்தன் படிக்க போகிறேன். हरि हे तोमार गंभीर मन नाही बुझे अन्य जन से मन अनुसरी सब जगत उद्भव स्थिति प्रलय संसार गति मुक्ति आदि शक्तिर वैभव. ओ भगवान हरि, சாதாரண மக்களுக்கு உனக்கு கம்பீரமான மனசு புரிய முடியாது. நீ உன் இஷ்டம் வச்சு சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கு, அது உலகம் நடத்திட்டு இருக்கு. உலகம் என்ன சொல்கிறது, பிரளயமாக பண்ணிட்டு இருக்கு. உன் சார்பிலே நீ நினச்ச போலே தான் இந்த பௌத்திக சிருஷ்டி எல்லாமே நடக்குது. வாழ்க்கைಗೆ நோக்கமான ಮುಕ್ತಿ ಕೂಡ ಉನಗೆ ಶಕ್ತಿಗಳಿಗೆ ஒரு ವೈಭವம் தான், உனக்கு ஒரு சக்தி தான். ये सब वैदिक लीला इच्छा मात्र प्रकाशीला जीवेर वासना अनुसारे तोमाते विमुख है मजील अभिद्यालय से जीव कर्म பாராபாரே. இந்த சிருஷ்டி, இந்த பௌத்திக உலகம் என்ன வேதத்தில் எல்லாம் சொல்லியிருக்கு. உன் இஷ்டம் போல நடக்குது. இதெல்லாம் நீ ஜீவன்கள் ஆசை நிறைவேற்றுறதுக்கு வேண்டி பண்ணியிருக்கு. அந்த கட்டல்பட்ட ஜீவன் யார் உன் சேவை பண்ண விரும்பலா, யார் அறியாமல்ல இருக்கான், அவங்கள இந்த கர்மத்தின் ஒரு சக்கரத்தில் மாட்டிருக்கான். पुनः यदि भक्ति करी भजे भक्त संग धरी तबे पाए तोमार चरण अंतरंग लीला रसे भासे माया न परशे भक्ति विनोदेर फिरेमन. இப்போ கட்டல்பட்ட ஜீவன் பக்தர் சங்கத்தில் சேர்ந்து பக்தியிலே வந்தா அவர் உன் தாமரை பாதத்தில் வர முடியும். சில பக்தி வினோத் டாக்கூர் சொல்லிட்டுருக்காரு, பகவான்ಗೆ லீலைகளில் மூங்கியாச்சு சொன்னான். இந்த மாயை அந்த ஜீவனுக்கு தொட முடியாது. இப்படி நம்ம இதயத்தில் ஒரு மாட்டம் வரும். இப்படி இவ்வளோதான் கீர்த்தனை. அப்போ இங்கே முதல்ல 3 ஸ்லோகம் தான். ஆக்சுவலி முதல்ல ஸ்லோகத்தில் சொன்னது இந்த உலகம் பௌத்திக வாழ்க்கைன்னா இங்கே பிரளயம், இங்கே என்ன எல்லாம் பகவான் இஷ்டம் போல நடக்குது. பகவான் மாயில் கிடையாது. பகவானுக்கு மாயைக்கு எந்த விதமான தொடர்பு கிடையாது. பகவான் விரும்பினார் இப்படி ஒரு சிருஷ்டி இருக்கான்னு சொல்லி. இனி இதில் கூட முக்தி கூட பகவானுக்கு ஒரு சக்தி தான். 2வது ஸ்லோகத்தில் சொன்னது, இந்த பௌத்திக உலகம் எந்த ஜீவன்களும் உன் சேவை பண்ண விரும்பல, அவங்கள ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு பகவான் போட்டிருக்காங்க. பட் இந்த பௌத்திக உலகத்திலே துன்பம், பயம், கவலை, துவேஷம், அறியாமல் திருப்பி திருப்பி பெருவி சாவும், மிருகம் ஆகும், தேவத்தை ஆகும், மீன் ஆகிடுவோம், என்ன ஆகிடுவோம் தெரியாது. இதில் வெளியில் வர்றதுக்கு பக்தர் கூட சேர்ந்து பக்தி பண்ணுறது சொன்னார். பக்தர் கூட சேர்ந்து பக்தி பண்ணா எப்போவுமே நம்ம பகவானுக்கு லீலைகள் சிந்தனை பண்ணுறது, பகவான் நாம பண்ணால் நமக்கு மாயை தொட முடியாது. அப்போ நம்ம மனசு மாறிடும். மனசு மாறிடும் சொன்னால் இப்போ நான் அனுபவிக்கணும், இங்கே கர்மத்தின் ஒரு இதில் மாட்டிருக்கேன். பட் எப்போ எனக்கு மனசு மாறுறது சொன்னால் நம்ம ஹரிநாமம் பண்ணும்போது, பக்தர் சங்கம் பண்ணும்போது நான் பக்தர் சேவை பண்ணணும், பகவான் சேவை பண்ணணும், அந்த ஒரு மாற்றம் வந்துடும். ஹரி போல் தான் கற்றுனா.